everyone. நம்ம இன்னைக்கு civicsல இருக்க chapter 1 Indian Constitutionல answer in details first one பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா explain the salient features of the Constitution of India. So Indian Constitutionல இருக்க special features எல்லாம் என்ன, நம்ம Constitutionோட special things எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு சுப்ரீம் லா, கரெக்டா? ஸோ இந்த லாவை தான் கவர்மெண்ட் பீப்புள்ஸும் சரி நார்மல் பீப்புள்ஸும் சரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த லாஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்க ஸ்பெஷல் திங்ஸை தான் கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் திங்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்க எனக்கு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் அது ஹேண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஹேண்ட் ரிட்டன்ல லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த வேர்ல்ட்ல இருக்க லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்க சில ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சில லாஸ். இந்த லாஸ் எல்லாமே ஒரு சில கண்ட்ரீஸ்ல இருந்தும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாரோ பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனால் அப்படியே காப்பி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுல இருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதியிருப்பாங்க மீன்ஸ் மாடிஃபை பண்ணி எழுதியிருப்பாங்க. அடுத்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள், அதே மாதிரி பார்ஷியலி ரிஜிட். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, பார்ஷியல்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா ஒரு சில சிம்பிள் லாஸ் எல்லாத்தையுமே நம்மனால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாடிஃபை பண்ணி எழுத முடியும், ரீரைட் ஆர் மாடிஃபை பண்ண முடியும். ஆனா ஒரு சில லாஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரூல்ஸான அந்த லாஸ் எல்லாத்தையுமே நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஹாவ் லாட் ஆஃப் ரூல்ஸ் டு சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றாங்க நிறையா சில லாஸை ஈஸியாக நம்மளால மாற்ற முடிஞ்சாலும் சில லாஸை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால மாற்ற முடியாது. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, கண்ட்ரியை ஒரு செக்குலர் கண்ட்ரியா வச்சுக்குது. ஏன் செக்குலர் கண்ட்ரி? செக்குலர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியாவில் இந்த ரிலீஜியனை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் எதையுமே என்ன பண்ணாது. ஸோ இந்த ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால எல்லா ரிலீஜியன்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஈக்குவலாக எல்லா ரீஜியன்ஸையுமே ட்ரீட் பண்ணுறங்காட்டி தான் இதை ஒரு செக்குலர் கண்ட்ரியாக இந்த கான்ஸ்டியூஷன் மாற்றுது. அடுத்து என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னா என்னன்னா, ஜட்ஜஸ். ஸோ எந்த வயலேஷன் லைக் கோர்ட்டுக்கு வர பீப்புள்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ்க்காகட்டும் இந்த ஜுடிஷியரிக்கு எது சரின்னு சொல்லி முடிவு எடுக்கிற அந்த சட்டத்தை போடுறதுக்கான லாஸும் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா உரிமை இருக்கு. இஃப் இட் இஸ் ரைட் வே, இது நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜுடிஷியரிஸ் வந்து என்ன பண்ணலாம், இண்டிபெண்டா முடிவெடுக்கிறதுக்கு கோர்ட்ல வந்து இது இருக்கு. ஸோ உரிமை இருக்கு. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபெடரல் சிஸ்டம். இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு ஃபெடரல் சிஸ்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னா என்னது, அமல்படுத்துறது. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாஸ் இருக்க மாதிரி, லைக் எனக்கு ஸ்டேட் லான்னு சொல்லி லா இருக்கு. அதாவது மொத்த கண்ட்ரிக்கு ஒரே லா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில லாஸ் எல்லாம் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல. அதே மாதிரி சென்ட்ரலுக்கும் வந்து என்ன இருக்கும், ஒரு சில லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான லாஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றங்காட்டி இதை ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அபவ் 18 ஏஜ்ல இருக்க எல்லாருமே ஓட் போடலாம். அந்த ரைட்ஸ் எனக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. இதை தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ங்கிறாங்க. ஸோ ஒரு குயிக் ரீகால் போயிடலாமா?
ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு வேர்ல்ட்ல இருக்க ஹேண்ட் ரிட்டன் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன்ல எல்லா லாஸும் நம்மளே எழுதுனது கிடையாது. சில கண்ட்ரீஸ்ல இருந்து எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாரோ பண்ணி அதை மாடிஃபை பண்ணி இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு சில லாஸை என்னால் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக மாற்ற முடியும், ஒரு சில லாஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் என்னால் மாற்ற முடியாது. அதுதான் எனக்கு பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன்னால நம்மளோட கண்ட்ரி ஒரு செக்குலர் கண்ட்ரியாக மெயின்டைன் ஆகுது. அதாவது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, எந்த ரிலீஜியனையுமே ஸ்பெசிஃபிக் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணல அப்படின்னா சொல்லலை. அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, கோர்ட்டுக்கு போகிற எல்லாத்துக்குமே அந்த நீதி கொடுக்கறதுக்கான இண்டிபெண்டன்சிங்கிறது அந்த ஜுடிஷியரிக்கு இருக்குது. அடுத்து ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது எனக்கு ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்குன்னு தனித்தனி லாஸும் இருக்கு, அதே மாதிரி மொத்தமான இந்தியாவுக்கும் தனி லாஸ் இருக்கு. இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபெட்ரல் சிஸ்டம்ங்கிறாங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுங்கிற இது மூலியமா நம்மளால 18 மேல இருக்க ஏஜுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஓட்டு போட முடியும். ஸோ இதுதான் salient features of Indian Constitution. Hope you all understand. Thank you.